ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பெனிஸில் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிலையும் எந்த ஒரு ஹெச்ஆருக்காக வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆர்கிட்ட அந்த ரிக்ரூட்டராக இருக்கட்டும், அந்த கம்பெனி ஓனராக இருக்கட்டும், முதல்ல கேட்கப்படுற கேள்வி ஹெச்ஆர் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, பாலிசி என்னென்ன பாலிசி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். ஆனால் எவ்வளோ கம்பெனியில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நிறைய கம்பெனியில் பாலிசிஸே இருக்காது, ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியே இருக்காது. எல்லாம் ஒன் மேன் ஷோவாக இருக்கும், சும்மா பேப்பர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இல்லை எதுனாலும் நம்ம ஹெச்ஆரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை மேனேஜர்ட்டையோ ஓனர்ட்டையோ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி நம்ம அதை டெவலப் பண்ணி அதை அந்த ஆர்கனைசேஷனில் வச்சோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஓனரும் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த கம்பெனியிலேருந்து போகிற வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸு, இப்போ எல்லாத்துக்குமே அதில் டீட்டெயில்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு 30-40 பேஜில் பைண்ட் பண்ணி அப்படி ஒரு ஜாயின் பண்ணார ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புக்கு கொடுத்துட்டு இதுதான்ப்பா எங்கள் கம்பெனி, கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோ, இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை படித்து முடிச்சதும் அவர்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கம்பெனிலேருந்து இப்போ எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து வராது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலேயே, அதாவது அவங்க அந்த ரிப்போர்ட் அவங்களோட சேம்பரில் உட்காந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பாலிசி, நான் எவ்வளோ நாள் லீவ் எடுக்கலாம் மாதம், எனக்கு ஓவர் டைம் எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ லீவ் அலோடு, நான் இப்படி பண்ணணும் அப்படின்னா நான் யார்கிட்ட கேட்கணும், என்னோடய மேனேஜர் யார் அப்படிங்கிற மாதிரி, நான் எவ்வளோ நாள் எனக்கு ப்ரமோஷன் பீரியடு, எனக்கு ஓவர் டைம் கால்குலேஷன் எவ்வளோ பெய்டு லீவ் வரும், நான் என்ன ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி இப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் எப்போ வரும், இன்சென்டிவ்ஸ் எப்போ வரும், போனஸ் எப்போ வரும், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸ் இந்த எப்படியெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், என்னோடய ரிப்போர்ட்டிங் ஹெட் யார், என்னோடய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதில் அதுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸில் கொடுத்துடணும். அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னா அது ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த ஓனரோ இல்லை அந்த மேனேஜரோ உட்காந்து ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் எம்ப்ளாயீஸால் அந்த கம்பெனிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, எந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடிக்கு எம்ப்ளாயீஸ் கேட்குறாங்க, இதில் எப்படி நம்ம இதை டெவலப் பண்ணலாம் ஃபர்தராக. ஸோ இது சும்மா ஹெச்ஆர்கிட்டையும் கம்பெனி மேனேஜர்கிட்டையும் இல்லை ஒரு சிஇஓ கிட்டையோ டேரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி வராமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்டும் அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு 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 பெரிய இதாக தெரியும். ஓகே, இந்த கம்பெனி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, இதுலேயே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாண்டர்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலேயே தான் அந்த எம்ப்ளாயி ஃபீல் பண்ணுவார். ஸோ ஆஸ் எ செட், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்து பேசணும். இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாங்களோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும். ஃபர்தராக அவங்க என்னென்ன டெவலப் பண்ண போகிறாங்களோ அது அதில் வரணும். இன்கேஸ் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருது, ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா அதை இதில் அஃபிஷியலாக அமெண்ட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணணும். ஸோ இது எவ்ரி இயர் இது அஃபிஷியலாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சர்க்குலர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கம்பெனியோட ஒர்க் லோடு, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் லோடு ஒரு 50-60% ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா அன்னெசரியாக யாரும் கால் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு இமெயில் போட்டு அப்ரூவலுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வேண்டி கொலீக்ஸ் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் அந்த டாக்குமெண்ட்லேயே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷனில் சில பேர் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, தெரிஞ்சவங்க வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது மற்ற எம்ப்ளாயீஸும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவே இருந்தாலும் whatever it is, let it go as per the policy அப்படின்னு ஒரு டைம் 2 டைம் பேசிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணால் அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, ரொம்ப டிசிப்ளின்டாக அந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். அகெயின்
இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டாக நிற்கணும். ஏதாவது சேஞ்சஸ்னால் அது அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணணும். ஒரு எம்ப்ளாய்க்கு வேண்டி சுத்த பாலிசியை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை பைபாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்கனைசேஷனில் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மேக் ஷூர் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி இருக்குது அப்படின்ட்டு. இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு வந்து நீங்கள் 50 பேஜ் 60 பேஜ் பாலிசி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் கம்பெனியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அதிகமாக கேட்கப்படுதோ அதை 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 மேஜராக வச்சு நீங்கள் கூட ஒரு டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 பேஜில் கூட டெவலப் பண்ணிக்கலாம். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த கம்பெனியோட ஒர்க்லோடு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்லோடு வந்து அது டோட்டலாக ரெடியூஸ் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.